ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சிக்ஸ்த்து செகண்ட் டைமில் ஒரு சின்ன ஷார்ட்கட்டு. உரையாடலில் பாருங்கள், வளரும் வணிகம் அப்படின்ற ஒரு உரையாடல் டாப்பிக்கில் ஒரு சின்ன ஷார்ட்கட் பாருங்கள். தெரிந்து கொள்வோம் பாருங்கள். தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா? இப்போ இதில் வந்துட்டு எப்படி நற்றிணை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, உப்புனா அயோடின் உப்பு சாப்பிட்டா வந்து நமக்கு நல்லது இல்லையா? அப்போ உப்பு அப்படின்னா நமக்கு அயோடின் சாப்பிட்டா நல்லதுன்னா நற்றிணை. ஓகே, புரியுதுங்களா? அந்த ஷார்ட்கட்டு உப்பு நமக்கு சாப்பிட்டா நல்லது, நற்றிணை. ரெண்டாவது பாருங்கள், பாலோடு வந்து கூழோடு பெயரும் அப்படின்னா, பால் வந்து குறுகி தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா தயிர் வெண்ணெய் நமக்கு கிடைக்கிது. அப்போ பால் குறுகி தெரியுது அப்படின்னா குறுந்தொகை. பால் குறுகி நமக்கு தயிர் வெண்ணெய் கிடைக்கிறதுனால குறுந்தொகை. பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் அப்படின்னா, பொண்ணுன்னா நம்ம நகை வச்சுங்க. இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கே நகை போட்டு போனோம் அப்படின்னா ஒரு சந்தோஷமாக இருப்போம், சரிங்களா? ஒரு ஹாப்பியாக இருப்போம். நம்ம ரிலேட்டிவோடு நல்லா பேசிகிட்டு இருக்கலாம். நம்மளும் வந்து 4-5 பேர் வந்துட்டு ஓகே நம்ம பெட்டராக இருந்தோம் அப்படின்னா நம்மளை பார்ப்பாங்க, பேசுவாங்க. அப்போ அகம் சார்ந்து நம்ம என்ன பண்ணுவோம்? சந்தோஷமாக இருப்போம் இல்லையா? அப்போ அகம்னா உள்ளம். அப்போ பொன் அப்படின்னா அகநானூறு. பால் குறுகி அப்படின்னா பால் குறுகி நமக்கு தயிர் வெண்ணெய் கிடைக்கிறதுனால குறுந்தொகை. பால் குறுகி குறுந்தொகை. தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி. அப்போ உப்பு அயோடின் உப்பு நமக்கு உடம்பு சாப்பிட்டா நல்லது, அப்படின்னா நல்லதுன்னா நற்றிணை. இப்போ இதுக்கு ஷார்ட்கட் புரியுதுங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.